எனி டெவலப்ட் கண்ட்ரியில் மெச்சூர் டெமோக்ரஸியில் ரெஃபரண்டம் இஸ் வெரி காமன். இந்தியாவோட ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் நீங்கள் எடுத்தாலும் யூ வில் ஃபைண்ட் தட் இட் வாஸ் ஸ்டேட் இனிஷியேட்டடுங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் டசன்ட் ஹேப்பன் யூனிஃபார்ம்லி. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் கிளஸ்டர்ஸ். ஸ்டேட்ஸ் வந்து நிறைய பைஃபிகேஷன் நல்லதுங்கிறீங்களா? ரிமைனிங் உத்தரப்பிரதேஷுங்க, அது ஒரு தனி நாடாக இருந்தால் உலகத்தில் 5வது பெரிய நாடாக இருந்திருக்கும். டெல்லியை தவிர மற்ற எந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கக்கூடாது. சைனா ஆர்குமெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து பவர்ஸ் வந்து வெஸ்டட் வித் ஷி ஜின்பிங் தான் இருக்கு, அல்லது அவர் பொசிஷன் இருக்கு, பிரீமியர் இருக்கு அப்படின்னா அந்த நாடு நல்லா தானே முன்னேறி வருது. சைனாவில் பொலிட்டிக்கலி they are very centralized, no doubt about it, and politically. But China, you will be surprised to know, economically they are highly decentralized. இப்போ ஒட்டுமொத்தம் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தானே கொண்டு வர முடியும். 1961ல் தமிழ்நாடு பீகாரும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பீகார் அப்போ poorest state in India. தமிழ்நாடு was one of the poorest states. 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் is still the poorest state in the country. Tamil Nadu is in the top 3 and top 5 of every development parameter. யூனியன் கவர்மெண்ட் தானே இதில் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒரு ஸ்டேட் என்ன இதில் செய்ய முடியும்? ஸ்டேட்ஸ் ஆர் பெஸ்ட் பிளேஸ் டு அவங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு ஸ்டேட்ஸ் தாங்க தெரியும். அமெண்ட்மெண்ட் பற்றியும் சொல்றீங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றியும் ஒரு சாப்டர் பேசுறீங்க. ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற அடிப்படை ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனே ஹேட் அ ப்ரொனவுன்ஸ்ட் சென்ட்ரலிஸ்ட் பயஸ். அதுக்கப்புறம் அது படிப்படியாக இன்னும் கூடுது. அது காரணம் என்னென்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இஸ் வெரி ரிலாக்ஸ், ரொம்ப சிம்பிளுங்க. தட் இஸ் 106 முறை இந்த 76 வருஷத்தில் 106 முறை இதாக இருக்குது. ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. மற்றதுக்கு ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ரெஃபரண்டம்ங்கிற கான்செப்டே கிடையாது. ரெஃபரண்டம்ங்கிற கான்செப்டே கிடையாது. வேற அந்த ஒரிஜினல் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் போட்டப்பாங்க 1948ல் அம்பேத்கர் அந்த டிராஃப்டிங் கமிட்டி. February 1948ல் இவங்க ஒரு டிராஃப்ட் கமிட்டி உருவாக்குறாங்க. அப்புறம் பப்ளிக்கு கன்சல்டேஷன் கொடுறாங்க. யார் ரெஃபரண்டமுக்கு கொடுல கன்சல்டேஷன் கொடுறாங்க. ஒரு 8 மாதத்தை கன்சல்டேஷன் பண்ணி அப்புறம் அமெண்ட்மெண்ட் இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு மின்னல் வேகத்தில் வருது. சிலதெல்லாம் 1 டேல பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது, 3 நாளில் பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் இருக்குது, 10 நாளுக்குள்ளே பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் எத்தனையோ இருக்குது. அதில் என்ன உங்கள் ரெக்கமெண்டேஷன்? ஏன்னா இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் தேவையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு திருத்தம் ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சில சூழல் மாறும். நீங்கள் 1947, 48ல் இருந்த சூழல் இன்னைக்கு இருக்காது. அப்போ அதுக்கான சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அதில் எக்ஸ்பிளைனுங்க. இப்போ கான்ஸ்டியூஷனில் 3 விதமான ப்ரொசீஜர் இருக்குங்க. நிறைய இதுக்கு சிம்பிள் பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி போதும். சிம்பிள் பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்போ பிரசன்ட் கோரம் 10% தாங்க. லோக்சபாக்கும் ராஜ்யசபா. லோக்சபாவில் 550 ஸ்ட்ரென்த்னா 10% ஆஃப் தட் இஸ் 55. ராஜ்யசபாவில் 250 ஸ்ட்ரென்த்னா 10% ஆஃப் தட் இஸ் 25. அதில் 543லேருந்து 55 மெம்பர்ஸ் இருந்து இங்கே 25 மெம்பர்ஸ் இருந்து அதில் மெஜாரிட்டி தட் இஸ் 28 லோக்சபா எம்பிஸ், 13 ராஜ்யசபா. தியரிட்டிக்கலி ஐம் நாட் சேயிங் இது, யூஸ்வலாக அதோட அதிகம் இருப்பாங்க. தியரிட்டிக்கலி இத்தனை ஆட்கள் கான்ஸ்டியூஷனை சில ப்ரொவிஷன்ஸை அமெண்ட் பண்ணலாம். which is I mean even for an ordinary law this is not acceptable. ஒன்றா நீங்கள் கோரம் ஏற்றுங்க, 10% பதிலாக 50% பண்ணுங்க. ஸோ இது ஒன்று. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த இது எடுக்கணும். இந்த வரும் இந்த பார்லிமெண்ட்ரி சிம்பிள் பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டியில் பண்ணுற இது எடுக்கணும். லிமிட்டட் நம்பருக்கு தான் வச்சுக்கணும். ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் அது வச்சுக்கணும். மற்றதுக்கெல்லாம் எடுக்கணும். இப்போ சிட்டிசன்ஷிப்பு, யூனியன் டெரிட்டரிஸ் கூட நீங்கள் பண்ணிட்டு போங்க. இதுக்கு மற்றதுக்கெல்லாம் எடுக்கணும். ஸ்டேட்டை பாதிக்கிற எந்த இதுவுமே இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டை பைஃபர்கேட் பண்ணுறது இப்படி பண்ணலாம். இந்த ப்ரொசீஜரில் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டை இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பைஃபர்கேட் புதிய ஒரு மாநிலம் உருவாக்கணும்னா இப்போ இந்த இங்கே வந்து 55 பேரும் அங்கே வந்து தியரிட்டிக்கல் எப்படி அதுக்கு மேலே தான் இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டியோட எல்லா மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஆமாம், அது பண்ணலாம். இது இன்னொன்றுங்க. செகண்ட் மெத்தட் இஸ் மோஸ்ட் காமன் மெத்தட் இஸ் பார்லிமெண்ட் மட்டும் இது கேன் கேரி அவுட் த சேஞ்சஸ். ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ணாமல் பார்லிமெண்ட் மட்டும் 2/3 தட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ், 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அது இது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இப்படி பண்ணலாம். லிமிட்டட் நம்பர் ஒரு 10-15 ஐட்டம் மட்டும் ஸ்டேட்ஸை மாநிலங்களை கன்சல்ட் பண்ணணும்னு இருக்குது. அந்த லிமிட்டட் நம்பர் பத்தலை. அதில் நிறைய ஏன்னா மாநிலங்களில் பாதிக்கக்கூடிய இப்போ எலெக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாநிலத்தையும் பாதிக்குது. இப்போ IAS ஆல் இண்டியா சர்வீஸ் எடுத்துக்கிட்டா மாநிலம் பாதிக்குது. ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டா மாநிலத்துக்கும் இதாகுது. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டே பண்ணிக்கலாம். ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஈவன் வேறு ஸ்டேட்ஸ் ஆர் கன்சல்டடுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஒப்புதல் தந்தால் போதும்னு போடுறாங்க.
ஐடியாவில் இப்போ ராஜமன்னாரில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் ஸ்டேட்ஸோட கன்கரன்ஸ் வேணும்னு ராஜமன்னாரில் சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்லல. நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த கேள்வி இருக்குது சார். நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த ப்ராசஸ் வில் கெட் டிலே. ஆகட்டுமே என்ன அவசரம், என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அவசரமே தேவையில்லைங்க. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸோட ஒப்புதல். ராஜமன்னார் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லா இது கேட்கல. நாங்கள் என்ன எங்கெல்லாம் ஸ்டேட் ரைட்ஸ் பாதிக்குதோ இல்லாட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்குதோ அங்கே ஸ்டேட்ஸோட கன்கரன்ஸ் கண்டிப்பாக கேட்கணும். அண்ட் 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்டிங் 2/3 ஆஃப் த பாப்புலேஷன். தட் இஸ் ஒரு ஸ்டேட் எண்ணிக்கை மட்டும். இப்போ எப்படியான 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் இருக்குங்க. இவங்க 14 குட்டி ஸ்டேட்டோட இது வாங்கிடுறாங்க. அந்த 14ஓட அப்ரூவல். அந்த 14 ஸ்டேட்ஸோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 11% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா 11% ஆஃப் பாப்புலேஷன் எல்லாமே ஒரே பார்ட்டியில் இருக்குன்னு சொல்ல வரலைங்க. பட் ஐம் சேயிங் ப்ராட்லி. ஸோ 11% of the population cannot dictate constitutional amendment to the whole country. So what we are recommending is any constitutional amendment should be passed by 2/3 of the state legislatures, ratified by 2/3 of the state legislatures, and representing 2/3 of the population. So அப்போ என்ன ஆகணும், பரவலாக இதுக்கு ஒரு acceptance இருக்குன்னு வரும். அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று நாங்கள் என்ன சொல்கிறோம், ராஜமன்னாரில் என்ன சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டேட்டுக்கு கன்சல்ட் பண்ணி நாங்கள் எல்லாமே நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு சம்பந்தம் இருக்கோ, எங்கெல்லாம் இண்டிவிஜுவல் உரிமைகளுக்கு சம்பந்தம் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கும், அங்கே ஸ்டேட்டோட இது பண்ணோன்னு. அப்புறம் இன்னொரு பரிந்துரை, முக்கியமான பரிந்துரை நாங்கள் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அந்த கேசவானந்த பாரதி கேஸுக்கு தட் இஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை பண்ணக்கூடாது. இது ஜுடிஷியலாகவே போயிட்டுருக்குங்க. பட் அது ஜுடிஷியலாக போய் அது இது இல்லைங்க. ஜெர்மனியில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினே ஜெர்மனியில் தான் நம்ம காப்பி பண்ணோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்லேயே போட்டு விட்டுருக்காங்க பேசிக் ஸ்ட்ரக்சர். இது இந்த இதெல்லாம் நீங்கள் அமெண்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறோம். இது ஜுடிஷியலாக விட்டால் சரியாக வராது. இன்றைக்கி ஒரு பெஞ்ச் இப்படி சொல்லும், நாளைக்கு அந்த பெஞ்ச் இது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், இப்போ யூனிட்டி டிஃபைன் பண்ணும். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இது என்ன செக்குலரிசம், ஃபெடரலிசம், இதெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஆஃப் இது ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் நீங்கள் போடணும். அது ஒரு முக்கியமான பரிந்துரைங்க. இன்னொன்று நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மக்கள்கிட்ட ஒரு அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியில் இவர் சொல்கிறார், யார் ஹெச்வி காமத்தன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 6 மாதம் முன்னால் எதுவும் பாஸ் பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. என்ன ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அடுத்த செஷனில் தான் அதை பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் 3 மாதம் மக்களை கன்சல்ட் பண்ணும், பப்ளிக்கில் ஒரு இது விட்டோம், கன்சல்ட் பண்ணும், இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கம் அவுட் வித் சம் லாட் ஆஃப் ரெவல்யூஷனரி ரெக்கமெண்டேஷன்ஸுங்க. பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் தானே இதில் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒரு ஸ்டேட் என்ன இதில் செய்ய முடியும், ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள்? இல்லை அப்படி இல்லை, சாரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஏலங்க ஸ்டேட்ஸ் கூட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணலாம் நிறைய கண்ட்ரீஸில், ஃபெடரல் கண்ட்ரியில். இங்கே ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருந்தது, ஸ்டேட்ஸ் கூட இனிஷியேட் பண்ணலான்னு இருந்தது, டைல்யூட் பண்ணி விட்டாங்க. நம்ம தொடங்குறப்ப கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அமெண்ட்மெண்ட்ஸ் கேன் பி இனிஷியேட்டட் எய்தர் பை பார்லிமெண்ட் ஆர் பை ஸ்டேட்ஸ்ன்னு இருந்தது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ஒரு பரிந்துரை ஸ்டேட்ஸ் கூட இப்போ 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஒன்றா சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் ஏதோ ஒரு கருத்தில் இப்படி சொல்கிறாரு, அவர் ஒரு 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸு சப்போர்ட் வருது, தென் பார்லிமெண்ட் அதை பண்ணி ஆகணும், டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது நியாயங்க. ஆமாம், ரெக்கமெண்டேஷன். ஸோ இது ஒன்று நியாயங்க. அப்புறம் இன்னொன்று நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சில இஷ்யூஸ் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டை தான் பாதிக்கும். கனடாவில் இந்த சிஸ்டம் இருக்குங்க. ஒரு இஷ்யூ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டை தான் பாதிக்குதுன்னா அந்த ஸ்டேட்டை மட்டும் தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் சும்மா சம்மந்தம் இல்லாதவங்ககிட்டலாம் கன்சல்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டேட்டை நீங்கள் பைஃபர்கேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லை இப்போ இருக்கிற சிஸ்டமில் பார்லிமெண்ட்டே பண்ணிடலாம், அது சிம்பிளாக. நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் பார்லிமெண்ட்டை பண்ணக்கூடாது. ஸ்டேட்ஸ் வந்து நிறைய பைஃபிகேஷன் நல்லதுங்கிறீங்களா, மாநிலங்களை பிரிக்கிறது அவசியம்னு சொல்கிறீங்களா? இல்லை, சம் ஸ்டேட்ஸ் ஆர் அன்டியூலி பிக்குங்க இந்தியாவில். நீங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்தீங்கன்னா அது இல்லை, அது ஒரு உத்தரகண்ட்னு ஒரு சின்ன மலைப்பகுதி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிமைனிங் உத்தரப்பிரதேஷுங்க, அது ஒரு தனி நாடாக இருந்தால் உலகத்தில் 5வது பெரிய நாடாக இருந்திருக்கும். அவ்வளோ பெருசுங்க உத்தரப்பிரதேஷ். இப்போ உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் டூ பிக்குங்க. ஆந்திர பிரதேஷ் இப்போ பிரிச்சுட்டாங்க. எதனால பிரிக்கணுன்றீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் a reasonably big state. 28 is not enough. ஆனால் அவங்க விட மாட்டாங்க. நார்மலி என்ன ஆகும்னா, அந்த கன்சர்ன் ஸ்டேட்ஸ் வில் நாட் அலோவ். உங்களுக்கே தெரியும் அந்த ஆந்திர பிரதேஷ் எப்படி வந்ததுன்னு அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். அப்போ இருக்கிற மெட்ராஸ் இது கொடுக்கல. அப்புறம் பொட்டி ஸ்ரீராமுலுன்னு சொல்லி அவர் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் போனார். நேரு இனிஷியலாக அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டார். அவர் உண்மையாகவே சத்து போயிட்டார் ஃபாஸ்ட்டில். அதுக்கப்புறம் திஸ் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் மூவ்மெண்ட் பிகேம் வெரி இதுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் மற்ற லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் வருது. ஸோ நாங்கள் ஒரு பரிந்துரை என்ன சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ சிஸ்டம் என்னென்னங்க, பார்லிமெண்ட் உங்ககிட்ட கருத்து, ஸ்டேட்டுக்கிட்ட கருத்து கேட்பாங்க.
ஆனால் நீங்கள் எஸ் நோ என்ன சொல்கிறீங்கன்னு பொறுத்து அவங்களுக்கு கவலை இல்லை. பார்லிமெண்ட் வில் கோ ஹெட். நாங்கள் ஒரு பரிந்துரை என்ன சொல்கிறோன்னா, இது அந்த காலத்துக்கு கரெக்ட். இது லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 550 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தது. இதில் ஒரு குழப்பமாக இருந்த 1940s இந்த சிஸ்டம் கரெக்டு. இப்போ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் இஷ்டத்துக்கு ஸ்டேட்ஸை பிரிக்கக்கூடாதோ இல்லாட்டி டவுன் கிரேட் பண்ணக்கூடாது. என்ன செய்யணுன்றீங்க? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொடுக்குறேங்க. இப்போ மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் விதர்பா ரீஜனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிமாண்ட் ஃபார் செப்பரேட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. ஆறு உத்தரப்பிரதேஷில் 3 பிரிக்கணும்னு ஒரு டிமாண்ட் இருக்குங்க. பூர்வாஞ்சல்னு சொல்லி ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் தனியாக இருக்கணும்னு சொல்லி அது பீகாரை ஒட்டி இருக்கிற பகுதி. மத்திய பிரதேஷில் புந்தேல்கண்ட் அந்த மாதிரி 2-3. குஜராத் சொல்கிறேன். தமிழ்நாடு அவ்வளோ இல்லை, இங்கே மோர் கிடையாது. ஆனால் ஒரு சஜஷனா இல்லை. அங்கே என்னென்னா அது தனி கொஞ்சம் லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் இருக்காங்க. சில இதில் இந்த சௌராஷ்டிரா இதில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கட்சி அதில் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ விதர்பா தனியாக உருவாகணும்னா ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டு இப்போ இருக்கிற சிஸ்டம் படி பார்லிமெண்ட்டு முடிவு எடுத்துடலாம். அவங்க வேண்டான்னு சொன்னது. இப்போ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், அவங்க ஆந்திர பிரதேஷ்க்கு கன்சென்ட் கொடுக்கல. ஆனால் இப்போ மகாராஷ்டிரா அசம்பிளி கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க எஸ்ன்னு சொன்னால் ஃபைன். அவங்க நோன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் விட்டுறக்கூடாது. நாங்கள் இப்போ என்ன பரிந்துரை பண்ணுறோன்னா, அந்த விதர்பா பகுதியில் நீங்கள் ஒரு ரெஃபரண்டம் பண்ணணும். மக்கள் மத்தியில் ரெஃபரண்டம். ஏன்னா எனி டெவலப்ட் கண்ட்ரியில் மெச்சூர் டெமோக்ரஸியில் ரெஃபரண்டம் இஸ் வெரி காமன். நம்ம ஊரில் ஏன் கான்ஸ்டியூஷனல் ரெஃபரண்டம் போடலைன்னா, அந்த டைமில் மக்கள் படிப்பு இது கம்மி, சரி வேண்டாம், சூட்டபிள் இந்தியாவுக்கு சூட்டபிளாக இருக்கான்னு சொல்லி 1950 விட்டாங்க. பட் இப்போ நிலைமை அப்படி இல்லை. இப்போ பீப்புள் ஆர் மச் எஜுகேட்டட், மச் ஸ்மார்ட்டர். இப்போ ஸோ ரெஃபரண்டம் நீங்கள் பண்ணணும். அதில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், 75% ஓட்டர் டர்ன் அவுட் இருக்கணும். ஓகே. அதில் 2/3 மெஜாரிட்டி சரி எங்களுக்கு விதர்பா வேணும்னு சொன்னாங்கன்னா, தென் இது லெஜிஸ்லேச்சரோட கன்கரன்ஸ் இல்லாமல் பார்லிமெண்ட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பரிந்துரை என்ன சொல்கிறோன்னா, யூனியன் டெரிட்டரியை இன்னும் மேலே கிரியேட் பண்ணக்கூடாது. there is a proposal இல்லையா? வேறு சில எதுவும் வரலான்ற செய்தி இல்லை. யூனியன் டெரிட்டரி மீன்ஸ் there is a serious democratic deficitங்க. ஏன்னா 3 யூனியன் டெரிட்டரியில் தான் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. பாண்டிச்சேரி, டெல்லி அண்ட் இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர். மற்ற இதில் லெஜிஸ்லேச்சர் இல்லை. இட்ஸ் டைரக்ட்லி ரூல்ட் பை ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டர், லெஃப்டினன்ட் கவர்னர். இந்த மாதிரி இட்ஸ் நாட் கரெக்டிங். ஒரு டெமோக்ரஸியில் போய் இத்தனை வருஷமாக ஒரு மக்களுக்கு எந்த இது பியூரோக்ராட் ரூல் பண்ணுறது இட்ஸ் நாட் அ கரெக்ட். அது கரெக்ட். ஸோ வாட் வி ஆர் சேயிங் இஸ், ஏற்கனவே இப்போ இருக்கிற நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் ஹவ் காட் கன்வெர்ட் இன்டு ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்டில் இருந்த நிறைய இது முந்தைய ஒரு காலத்தில் ஸ்டேட் வந்துருச்சு. அதே மாதிரி there should not, except Delhi. Delhi is a different category. அது நீங்கள் வாஷிங்டன் டிசி பார்த்தீங்கன்னாலோ, கேன்பரா பார்த்தீங்கன்னாலோ, ஒட்டாவா பார்த்தீங்கன்னாலோ, நேஷனல் கேபிட்டல் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். டெல்லியை தவிர மற்ற எந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரெஃபரண்டம் நடத்தணும் இந்த யூனியன் டெரிட்டரியில். யூனியன் டெரிட்டரி தட் இஸ் நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் சேர விரும்புகிறீங்களா, இல்லை ஒரு தனி ஸ்டேட்டாக ஆக விரும்புகிறீங்களா அப்படிங்கிறது மக்களோட கருத்து. அவங்க நான் அதில் இதே மாதிரி தான் சொல்கிறோம். 75% டர்ன் அவுட் இருக்கணும். அதில் 2/3 சொன்னாங்கன்னா அவங்கள ஸ்டேட் போட்டு கொடுக்கும். இதுக்கு ஒரு 2-3 கிரிட்டிசம் வருங்க. ஒன்று, சில யூனிட் ஸ்டேட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா, நிறைய ஸ்டேட்டும் இப்போ சின்னதாக இருக்குது. அது ஒன்று. அது தட்ஸ் நாட் அன் ஆர்குமெண்ட்டுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, யூரோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஆண்டோரான்னு ஒன்று இருக்குது, சான் மேரின்னு ஒன்று இருக்குது, லிக்டன்ஸ்டைன்னு இருக்குது. அதெல்லாம் நல்லாவே இருக்காங்க. அவங்க சைஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ. தட் மெச்சூரிட்டி ஆஃப் த பீப்புள் அண்ட் இது அது ஒன்று பண்ணணும். சப்போஸ் இங்கே முடியலன்னா தென் தே வில் கண்டினியூ ஆஸ் இது. கோவாவில் இப்படி பண்ணாங்க. ஆக்சுவலாக 67 அது ஆஸ்தம் ஒரு ரெஃபரண்டம் பண்ணாங்க. நீங்கள் மகாராஷ்டிரோட சேர விரும்புறீங்களா, தனியாக இருக்க விரும்புறீங்களா? நாங்கள் தனியாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஃபீல் தட் அவர் ரெக்கமெண்டேஷன் லார்ஜ்லி இப்போ உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அதாவது பவர்ஸை வந்து சென்ட்ரலைஸ் ஆகக்கூடாது. இல்லை, மக்கள் அல்டிமேட்லி வி மஸ்ட் ரிமெம்பர் பவர்ஸ். இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? வி த பீப்புள் கிவ் டு அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன். நாங்கள் தான் மக்கள் தான் இந்த கான்ஸ்டியூஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ சைனா ஆர்குமெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து பவர்ஸ் வந்து வெஸ்டட் வித் ஷி ஜின்பிங் தான் இருக்கு, அல்லது அவர் பொசிஷன் இருக்கு, பிரீமியர் இருக்கு அப்படின்னா அந்த நாடு நல்லா தான முன்னேறி வருது. அப்ப அந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பவர் நல்லதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இல்ல அது தட்ஸ் நாட் ஃபுல்லி கரெக்ட்டுங்க. நான் சொல்றேன் பாருங்க, சைனால பொலிட்டிக்கலி they are very centralized, no doubt about it. And politically, but China, you will be surprised to know, economically they are highly decentralized. economically அவங்க என்ன பண்ண, அந்த இவரு அந்த டெங் சயோபிங் அந்த 78ல அவர் பண்ண ஒரு பெரிய முடிவு என்னங்க, பொலிட்டிக்கலி நாங்க will make sure that the unity of China is not இது. பட் எக்கனாமிக்கலி இதுக்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் ஃப்ரீடம். அந்தந்த ப்ராவின்ஸை போட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பண்ணுறாங்க. ஈவன் ஸ்டேட்ஸ், லோக்கல் பாடிஸ் கூட கம்ப்ளீட் ஃப்ரீடம்ங்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன பொலிட்டிக்கலி நமக்கு இதாக இருந்துட்டு எக்கனாமிக்கலி கூட நம்ம ஸ்டேட்ஸையும் இது லோக்கல் கவர்மெண்ட்ஸையும் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். வி ஆர் நாட் கிவிங் தம் த ஃப்ரீடம் டு இது. சைனாவில் கம்ப்ளீட் ஃப்ரீடம்ங்க. உதாரணம் சொல்கிறேன்,
அந்த ஷாங்காய் போர்ட் இருக்குங்க, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் பிஸியஸ்ட் போர்ட்ஸ் இன் த வேர்ல்டு. யார் நடத்துகிறாங்கன்னு அந்த ஷாங்காய் போர்ட்டு? ஷாங்காய் முனிசிபல் கார்பரேஷன் நடத்துது, ஒரு கம்பெனி மூலமாக நடத்துது. அதில் முனிசிபல் கார்பரேஷனுக்கு டாமினன்ட் ஹோல்டிங். சைனீஸ் கவர்மெண்ட் நடத்தல. இங்கே சென்னை போர்ட்டு சென்னை கார்பரேஷன் நடத்தல அக்கார்டிங் டு மீ. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் நடத்தலாம். அங்கே இருக்கிற அந்த போர்ட் ட்ரஸ்ட் சேர்மன் எப்பவுமே தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போட்டு போகலாம். போர்ட் ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே நம்ம ஈவன் அந்த ஒரு பிரச்சனை எங்கே வருது என்னன்னா, நீங்கள் வந்து பவர்ஸ் வந்து இப்போ நம்ம சிஸ்டமில் பொலிட்டிக்கல் சிஸ்டமாக நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் வராங்க. இப்போ பொதுவாக மக்கள் பார்க்குறப்ப என்னன்னா, இந்த அதிகாரம் கீழே போகும்போது நிறைய கரப்ஷன் கூட வருது அப்படின்னு ஒரு இதையும் வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து அதுக்கான இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக தானே அது மாறுது அப்படின்ற இதுக்கு ஒரு இது இருக்குங்க. நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இந்த அதில் வி கால் இட் த ப்ரோபிட்டி ஆர்குமெண்ட்னு சொல்லி. அதில் என்ன சொல்கிறோன்னா, அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் இவர் அந்த தாமஸ் ஜெஃபர்சன் அவர் 1823 சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அதிகாரமும் வாஷிங்டன் டிசிக்கு போகக்கூடாது. அங்கே போச்சானா மக்கள் பார்வையை தாண்டி போயிடுவானுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே மக்களுக்கு தெரியாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஊழல் பண்ணுவானுங்க. ஸோ ஸ்டேட்டில் அதிகாரம் இருக்கிறது நல்லது அப்படின்னு அவர் ஒரு லெட்டரில் சொல்லுவார். திஸ் ஆர்குமெண்ட் அப்ளைஸ் அட் எவ்ரி லெவலுங்க. இப்போ லோக்கல் பாடிஸில் இப்போ எல்லாரும் கம்ப்ளைண்ட், இந்த கவுன்சிலர்லாம் ரொம்ப கரப்ஷனு, வில்லேஜ் பஞ்சாயத்தில் ரொம்ப கரப்ஷனு அப்படின்னு ஒரு பரவாயில்ல கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் இருக்கு. த ஃபர்ஸ்ட் திங் யூ மஸ்ட் ரிமெம்பருங்க, ஹியூமன் பீயிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சேம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கணும் ஒரே ஆள் தான், ஸ்டேட்டில் இருக்கணும் ஒரே ஆள் தான். இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ முனிசிபல் சேர்மன் தான் நாளைக்கு எம்எல்ஏ வரப்பில் நாளைக்கு எம்பியாக போகிறாரு. ஸோ ஆட்கள் ஒன்றும் மாற போகிறது இல்லைங்க. சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இதுதான், இன்சென்டிவ்ஸ் இதுதான், இதை பொறுத்து தான் இருக்குது. there is what is called as a visibility paradox. Visibility paradoxனா லோக்கல் கரப்ஷன் உங்களுக்கு ஏன் தெரியுதுன்னா, நீங்கள் கண்ணார நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்க நேரடியாக சம்மந்தப்படுறீங்க, உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஸ்டேட் கரப்ஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது. சென்ட்ரல் கரப்ஷன், தட் இஸ் ஃபெடரல் கரப்ஷன், ஐம் டாக்கிங் ஆஃப் ஆல் கண்ட்ரீஸ். ஃபெடரல் கரப்ஷன் ரொம்ப தொலைவில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய டீல் நடந்தாலும் இது உங்களுக்கு மக்களுக்கு சப்ஜெக்டும் புரியாது, தெரியாது. ஸோ இட்ஸ் நாட் தட் கரப்ஷன் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் அதர் லெவல்ஸ். இட்ஸ் ஒன்லி தட் லோக்கல் கரப்ஷன் இஸ் மோர் விசிபிள். ஆமாம். இன்னொன்று நானே பார்த்துருக்கேன், இந்த கண்ணார பார்த்துருக்கேன். நான் அந்த லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் நடத்தாமல் நீண்ட நாள் தமிழ்நாட்டில் இருந்தது. 9 years, 77 to 86, 91 to 96. அப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட்னு பேர். தட் இஸ் பிடிஓஸ், இந்த முனிசிபல் கமிஷனர். ஒர்க்கே நடக்காமல் பொய் பில் போட்டு பணத்தை எடுத்து நிறைய இருக்குது. சொத்துமாக நடக்கலை. இவங்க பீரியடில் கரப்ஷன் இருக்கும். யார் நம்ம எலெக்டட் பாடிஸில் எல்லாமே இருக்க சொல்ல. ஆனால் ஒரு 30% எடுக்கலாம், 20% எடுக்கலாம், 10% எடுக்கலாம். பட் 100% சாப்பிட முடியாது. வேற பியூர் அதிகாரிங்க இருந்தால் 100% கூட சாப்பிட்ட கேசஸ் இருக்குது. பில்லு அதாவது ஒரு ஒர்க்கு பண்ணாமல் பொய் பில் போட்டு எடுத்த இது இருக்குது. ஸோ வாட் ஐ த ஷார்ட் பாயிண்ட் ஹியர் இஸ்ங்க, local bodies are more corrupt, states are more corrupt அப்படிங்கிற பர்செப்ஷன் இருக்கு பாருங்க. that is only because of visibility. I mean, கரப்ஷன் இஸ் ரஃப்லி சேம் அட் ஆல் லெவல்ஸுங்க. வாய்ப்பு பொறுத்து நீங்கள் சென்ட்ரலில் நீங்கள் எல்லாம் குவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபெடரல் நேஷனல் கவர்மெண்ட்டில் குவிச்சிங்கன்னா இந்த லாபிஸ்ட் வீலர் டீலர்ஸ்கள் அது சுலபங்க. ஒரே இடத்துல போய் சாய்ச்சிட்டு போயிடலாம். வேற நீங்கள் பரவலாக்கிங்க 28 ஸ்டேட்டில் பரவலாக்கலிங்க, ஒரு 12,000 வில்லேஜ் பஞ்சாயத்தில் பரவலாக்கலிங்கன்னா ஒரே இடத்துல போக முடியாது. ஸோ தெர் இஸ் எக்கனாமிக்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, இட்ஸ் கால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெண்ட்ஸ். ஒரே இடத்துல பண்ணிங்கன்னா இந்த லாபிஸ்டுக்கெல்லாம் சுலபம். அவன் சென்ட்ரலைசேஷன் விரும்புவான். யார் அந்த லாபிஸ், இந்த வீலர் டீலர்ஸ் எல்லாம் தே வாண்ட் சென்ட்ரலைசேஷன். பிகாஸ் ஒரே இடத்துல போய் காரியத்தை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி. பட் குட் ஸ்ட்ரக்சர் will distribute rents across many states and many local governments. இன்னொரு பார்வை என்ன ஜெனரலாக வைக்கப்படுது, இப்போ ஒரு ஸ்கீம் வந்து நலிந்த மக்களை முன்னேற்றணும், எல்லா பகுதியும் இன்க்ளூசிவ் growth இருக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்படின்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் வந்தால் தான் அது சரியாக இருக்கும். நீங்கள் வந்து குடிநீர் திட்டத்திலேருந்து தொடங்கி இப்போ எல்லா வசதிகளும் வீடு கட்டுறதுல தொடங்கி எல்லாமே அவங்க வந்து இப்போ அசாமுக்கு என்ன தேவைப்படுது, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைப்படுது, அல்லது இன்னும் பின்தங்கி இப்போ தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்குதா, அப்போ மற்ற மாநிலங்கள் இது பண்ணுறதுக்கு, அப்போ இந்த ஈக்குவலாக ஒருத்தரை கொண்டு வரதுக்கு இதெல்லாம் மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்தால் நல்லதுன்னு ஒரு பார்வை. அது அந்த இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நாங்கள் இந்த புக்கில் டீல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் ரெண்டாக பிரிக்கிறேங்க நீங்கள் சொன்னது. ஒன் இஸ் வாட் இஸ் கால்ட் ஸ்டேட்ஸ் அஸ் சென்டர்ஸ், லேபரேட்டரிஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன். தட் இஸ் நீங்கள் சென்டரில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அதை நீங்கள் சரியாக டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தப்பாச்சுன்னா என்டையர் கண்ட்ரி பாதிக்கும். வேற ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்கீமை ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அது ஃபெயில் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான். சக்சீட் ஆச்சுன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு காப்பி பண்ணிக்கலாம், சென்டர் இதை இந்தியா ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவோட ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் நீங்கள் எடுத்தாலும் யூ வில் ஃபைண்ட் தட் இட் வாஸ் ஸ்டேட் இனிஷியேட்டடுங்க. இப்போ தமிழ்நாடு இப்போ நூன்மீல் ஸ்கீம் எடுத்திங்கன்னா 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபஸ்ட்டு டைம் ஒரு சென்னை ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் காமராஜர் கொண்டு வர்றார், கொஞ்சம் ஸ்டேட் ஃபுல்லாக கொண்டு வர்றார். எம்ஜிஆர் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வர்றார். அப்புறம் 2000 என்னமோ தான் அது இந்தியா ஆல் இண்டியா ஸ்கீம் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்குது 77 என்னமோ. அதுக்கப்புறம் 2005 ஆல் இண்டியா ஸ்கீம் ஆகுது. இப்போ லிட்ரஸி டோட்டல் லிட்ரஸி எடுத்திங்கன்னா கேரளா ஸ்கீமு அது ஆல் இண்டியா ஸ்கீம் ஆகுது. இந்த மைனர் போர்ட்ஸ் இருக்க பாருங்க, அது குஜராத்தோட ஸ்கீமு. குஜராத்தில் தான் இந்த சின்ன போர்ட்ஸ் எல்லாம் இந்த அதானி இவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை பெரிய நாங்கள் பண்ண மாட்டோம், கவர்மெண்ட்டில் பண்ண மாட்டோம், நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க சொல்லி அந்த போர்ட் லெட் டெவலப்மெண்ட் அது குஜராத்தில் பண்ணது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்டேட் ஆரம்பித்த ஸ்கீமுங்க. எதுவுமே சென்ட்ரலில் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ஆர் பெஸ்ட் பிளேஸ் டு அவங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு ஸ்டேட்ஸ் தாங்க தெரியும். ஸ்டேட்ஸோட பெட்டர் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் தெரியும், பட் ஸ்டேட்ஸ் தான் தெரியும். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம், ஓல்டேஜ் பென்ஷன் ஆகட்டும், நூன் மீல் ஸ்கீம் ஆகட்டும், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஆகட்டும், லிட்ரஸி ஆகட்டும், ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் ஆகட்டும், இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹெல்த்தில் ஆஷான்னு, அது கூட சத்தீஸ்கரில் ஆரம்பிச்சதுங்க. ஸோ ஒன்னொன்றுமே இப்போ சமகாலத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ மகளிர் உரிமை தொகை இது இப்போ எல்லா மாநிலங்களும் இதே மாதிரி தான். தட் இஸ் ஒரு ஸ்டேட் ஆரம்பிக்கும், அது ஃப்ளாப் ஆனால் அந்த ஸ்டேட்டோட டேமேஜ் கண்டெய்ன்டு, சக்சீட் ஆச்சுன்னா மற்ற ஸ்டேட் அதை காப்பி அடிக்கும், இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திஸ் இஸ் கால்ட் ஸ்டேட்ஸ் அஸ் லேபரேட்டரிஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் மத்திய அரசாங்கத்துலேருந்து நீங்கள் ஒரு ஸ்கீமை திணிக்கக்கூடாது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ். அம்பேத்கரில் என்ன நினச்சாங்கன்னா அந்த டைமில் தேவர் தட் இஸ் கைடட் ஆர் வாட் எவர் பை த யூஎஸ் எக்ஸாம்பிளுங்க. யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஹைலி ரேசிஸ்டாக இருந்தாங்க, ஸ்லேவரி இது பண்ணாங்க, பிளாக்ஸ், அதுக்கு ஒரு சிவில் வாரே நடந்தது. சிவில் வார் முடிஞ்சு பிளாக்ஸ் இமான்சிபேட் ஆனதுக்கப்புறமா ஒரு 100 ஆண்டு காலம் அவங்களுக்கு மேலே இதெல்லாம் இருந்தது. ஸோ தேவர் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் சென்டர் யூனியன் இஸ் மோர் என்லைட்டன்ட் தன் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ சோஷியல் ப்ரோக்ரெசிவ் சோஷியல் லெஜிஸ்லேஷன் யூனியன் மூலம் தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் கான்ட்ரிபியூட்டபிள் இருந்திருக்குங்க. பட் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் தான் சாம்பியன்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்தியாவில் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் இந்தியாவில் வந்தது கோலாப்பூர் மகாராஜா அந்த இவருக்கு கொண்டு வந்தார், 1902 கொண்டு வந்தார். உலகத்திலே ஃபஸ்ட் அதுதான். இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட்டு 1919 மைசூர் மகாராஜா அந்த கர்நாடகா அந்த மைசூர் ஸ்டேட்டில் கொண்டு வராங்க. நம்ம 21 to 27 ஜஸ்டிஸ் பார்ட்டி இங்கே தமிழ்நாடு கொண்டு வராங்க. கேரளாவில் 1930s கொண்டு வராங்க. ஓபிசி ரிசர்வேஷன் ஸ்டேட்ஸில் பல ஆண்டு காலமாக இருக்குங்க. ஆஃப்டர் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் முன்னால் இருந்து இருக்குது, இண்டிபெண்டன்ஸ்லேருந்து வந்திருக்கு. சென்ட்ரல் எப்போங்க வந்தது ஓபிசி ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும். மண்டல் 1954 கலேல்கர் கமிஷன் நேரு போட்டார், அவங்க ஓபிசி கமிஷன். அந்த பரிந்துரையை ஏற்றுக்கல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் 80 போட்டாங்க. ஸோ சென்டர் இஸ் ஆல்வேஸ் பீன் ஸ்லோ. States have been in the leaders again, social reform la. So Mandal Commission, OBC reservation in educational institution 1992 தான் implement பண்றாங்க. And educational, sorry, government jobs la. Education institutions 2007 தான் implement பண்றாங்க. States பண்ணி ஒரு 50-60 வருஷத்துக்கு பின்னால தான் பண்றாங்க. So India that argument is not correct. In India the problem is not at the state level. India the problem is at the village level. Caste discrimination at the village level. So and you should not assume that an experience shows that whatever social reform has happened, இப்ப தமிழ்நாடு நிறைய பண்ணிருக்கோம். The states have been in the vanguard. States have been the leaders. Center has actually been the laggard. Right. Even USA la kuda adu ninga federal government da namba adu thappu. Ena USA la northern states progressive இருந்தது, southern states இதா இருந்தது. northern states எண்ணிக்கை கூடி அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட்ல அவங்க ஆதிக்கம் கை வாங்கினப்போ தான் இது. இப்போ ஒட்டுமொத்தம் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தானே கொண்டு வர முடியும். ஒரு இன்க்ளூசிவ் growth இல்லை எல்லா பகுதி மக்களுக்குமான அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது ஒரு இதுங்க, அதையும் நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். அது ஒரு தப்பான இதுங்க. ஐ வில் டெல் யூ. இதில் எப்படின்னா இந்த யூனியன் பிளானிங் கமிஷன், இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் பிளானிங் இஸ் ஃபெயில்டுன்னு சொல்லி நம்ம கைவிட்டோம். இது பிளானிங் இது சென்ட்ரலைசேஷனுக்கு இன்னொரு காரணங்க. சோவியத் யூனியன் அந்த டைமில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலாக கருதப்பட்டது. நேரு இவங்களை இந்த பிளானிங் கமிஷன் மெம்பர்ஸ் எல்லாம் அதை ஒரு இதாக பார்த்தாங்க. சென்ட்ரல் பிளானிங் ஒரு யூனியன் பிளானிங் கமிஷன் இருக்கணும்னு விரும்பினாங்க. ஸோ அப்போ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மத்திய அரசில் தான் அதிகாரம் இருக்கணும்னு விரும்புனாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியுது, சென்ட்ரல் பிளானிங் இஸ் ஃபெயில்டுன்னு தெரியும். நம்ம பிளானிங் கமிஷனே மூடிட்டு அதை நீத்தி ஆயோக்னு சொல்லி பார்த்தோம். சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் ஓன்ட் ஒர்க்னு சொல்லி இப்போ இல்லைங்க, 1945 ஃப்ரிட்ரிக்
அந்த இவர் ஒரு வான் ஹேயக்னு சொல்லி ஒரு எக்கனாமிஸ்ட், ஆஸ்திரேலியன் எக்கனாமிஸ்ட் ஒரு கட்டுரை எழுதுறாரு. யுஎஸ்எஸ்ஆர் ஒரு நாள் போர்டு இது ஃபெயில் ஆக போகுதுன்னு சொல்லி அவர் 1945 எழுதுறாரு. பிறகு அவருக்கு நோபல் பிரைஸ். ஆமாம், அது என்னன்னா ஹீ பேஸ்ட் இட் ஆன் இன்ஃபர்மேஷன். ஹீ சேஸ் பிளானிங்க்கு உங்களுக்கு லோக்கல் இன்ஃபர்மேஷன் தேவை. அது அந்த லோக்கல் யூனிட்ஸால் தான் முடியும். ஒரு சென்ட்ரலில் உட்காந்துட்டு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் டைம் அண்ட் பிளேஸோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணுவீங்க, அது முடியாது. அது ஏன்னா உங்களால் ப்ராசஸ் பண்ணுறது முடியாது. அந்த ஸோ இட்ஸ் கோயிங் டு ஃபெயில்னு சொல்லி அவர் அப்போ 1945 எழுதினாருங்க. சேம் திங் ஹேப்பன் இன் இந்தியா ஆல்சோ. நம்ம ஆளுங்க என்ன நினச்சாங்க, நீங்கள் பிளான் பண்ணி யூனிஃபார்ம் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம். இது இப்படி பிரெட் ஸ்லைஸ் மேலே நீங்கள் வெண்ணெய் யூனிஃபார்மை தடவுற மாதிரி டெவலப்மெண்ட் அப்படியே கொண்டு வரலான்னு பார்த்தானுங்க. சென்ட்ரலைசேஷனுக்கு கொடுக்குற ஒரு ஆர்குமெண்ட் இதுங்க, தட் இஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை நாங்கள் குறைக்கிறோம். எங்கே குறைச்சிருக்கு? கூட்டிகிட்டு தான் போயிருக்கு. நான் ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்குங்க. 1961 தமிழ்நாடும் பீகாரும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பீகார் அப்போ புவரஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு வாஸ் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ஸ்டேட்ஸ். இட் வாஸ் இன் த பாட்டம் ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரிங்க. பீகாரோட ஒரு 4-5 பிளேஸ் மேலே. 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார் இஸ் ஸ்டில் த புவரஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. தமிழ்நாடு இஸ் இன் த டாப் 3 and top 5 ஆஃப் எவ்ரி டெவலப்மெண்ட் பேராமீட்டர். ஏன் இப்படி டைவர்ஜென்ஸ் தான் இருக்குது, கன்வர்ஜ் ஆகலை. அது ஸோ சென்ட்ரல் பிளானிங் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னால், அது நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. பால் கிரக்மேன் சொல்லி ஒரு நோபல் லாரேட் இருக்காரு, அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் கிளஸ்டர்ஸ். ஓகே, இட் வில் பி ஜியாகிரபிலி. இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா ஆட்டோமொபைல் இது சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் இந்த பெல்ட்டு. கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங் ஃபவுண்ட்ரி. திருப்பூர் எடுத்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஹோசேரி. சிவகாசி எடுத்திங்கன்னா பிரிண்டிங், ஃபயர் ஒர்க்ஸ். இது அதே மாதிரி தான் இந்தியாவில் எங்கே இப்போ பெங்களூர் எடுத்திங்கன்னா ஐடி அண்ட் இது. ஹைதராபாத் எடுத்திங்கன்னா ஃபார்மசியூட்டிக்கல்ஸ். குஜராத் எடுத்திங்கன்னா ஆயில், பெட்ரோலியம் இந்த மாதிரி. யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சிலிகான் வேலி எடுத்திங்கன்னா செமிகண்டக்டர், சாஃப்ட்வேர். டெட்ராய்ட் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் இது. ஸோ வேர்ல்டு வைடுங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் டசன்ட் ஹேப்பன் யூனிஃபார்ம்லி. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் கிளஸ்டர்ஸ். ஒரு இடத்துல தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைஞர் பல முறை போட்டிருக்காரு, அதாவது சதன் மாவட்டங்களில் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கொண்டு வருதுன்னு. அது நீங்கள் முயற்சி பண்ணி ஒன்றும் அதில் கஷ்டம். இப்போ நடந்துட்டு இருக்குல்ல சார், இப்போ வின்ஃபாஸ்ட் மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல். இல்லை இது எப்படின்னா, அவங்க இதில் ஒரு தியரி இருக்குது, அந்த கிளஸ்டர் தியரி என்ன சொல்லுதுன்னா, இது வேர்ல்டு வைட் ஃபெனோமெனா, இந்தியா மட்டும் இல்லை. ஒரு கிளஸ்டர் இப்போ திருப்பூர் எடுத்துக்கோங்க, ஒரு கிளஸ்டர் அங்கே உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க எல்லாம் அங்கே தான் போவாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, அங்கே தான் அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் ஈஸியாக கிடைப்பாங்க, அங்கே தான். ஸோ ஒன்ஸ் ஒரு கிளஸ்டர் உருவாயிருச்சுன்னா, பை வாட் எவர் மீன்ஸ், நிறைய இது ஃபெயில் ஆகுங்க. ஒரு இடத்துல சக்சீட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் தட் கிளஸ்டர் வில் பிகம் மோர் அண்ட் மோர். ஸோ ஏ கண்ட்ரி கேன் டெவலப். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்று அந்தந்த ஸ்டேட்டுக்கு விட்டு அவனுக்கு தெரியும் என்ன எங்கள் கிளஸ்டர். இப்போ தமிழ்நாடு நோஸ் பெட்டர். நீங்கள் டெல்லியில் உட்காந்து சிவகாசியில் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், டிசைட் ஆர் தட் இஸ் ஸ்டேட்ஸ் வில் கீப் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. ஒரு இடத்துல கிளஸ்டர் சக்சீட் ஆயிருச்சுன்னா, இப்போ பெரம்பலூர் அண்ட் அரியலூரில் லெதர் வந்துட்டு இருக்கு, நல்ல ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் அங்கே தான் குவியும். ஸோ டெவலப்மெண்ட் கேன் நெவர் பி. சைனாவில் அப்படி தான், ஒரு சில ரீஜனில் தான் அது குவிஞ்சிருக்கு. வேர்ல்டு ஓவர் இந்த ஃபினாமினன். ஜெர்மனியில் கிளஸ்டர் பேஸ்டாக தான் டெவலப்மெண்ட் இருக்க முடியுங்க. நீங்கள் என்ன விரும்பினாலும் இந்த சென்ட்ரல் பிளானர்ஸ் ட்ரீம் இஸ் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவலி டெவலப்டு. இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஹெல்த். மத்திய அரசாங்கம் ஒரு 20% கூட ஃபண்டிங் கொடுக்கறதில்ல. 80% ஸ்டேட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. நீ மத்திய அரசாங்கத்தில் நடத்துகிற ஐஐடிக்கோ எய்ம்ஸோ இல்லாட்டி அதுக்கு நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு போ. ஆமாம், ஸ்டேட் நடத்துகிற இன்ஸ்டியூட்டுக்கு நீ எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தலாம்? ஜென்ரல் கேண்டிடேட்டானா நீங்கள் ஒரு 150 மார்க் வாங்கினாலே போதும், உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்கள் ஏழை ஜென்ரல் கேண்டிடேட்டானா நீ ஒன்றா 650 மார்க் வாங்க 720, இல்லாட்டி உனக்கு சீட்டே கிடையாது. திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ யுவர் அட்மிஷன் cannot be dependent on your purse, financial strength. நீட் பிஜி பார்த்தீங்கன்னா அங்கே 800 கட் ஆஃப் பர்சன்டைல் ஹஸ் பின் 0%. 0% ஆக்சுவல் மார்க் நெகட்டிவ். ஆளுநரோட அதிகாரங்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்கீங்க. அம்பேத்கர் ஒரு கொட்டேஷன் போட்டிருக்காங்க சாப்டர் பிகினிங்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் அப்பாயின்மெண்ட்ஸே பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. அதனால ஆளுநர் அதுக்குள்ள வராது. ஆளுநர் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு தானே. இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். இது இன்ஃபேக்ட் அந்த அசோக் பங்கஜ் ஸ்டடியில் மோஸ்ட் ஆஃப் த ஆளுநர் politicians.